நம்ம ஊரில் வந்து நவராத்திரிங்கிறது 10 நாள் செலிப்ரேட் பண்ணுறோம். இதே மாதிரி மற்ற ஊர்லலாம் எப்படி செலிப்ரேட் பண்ணுறான்னு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்களா? இப்போ வந்து நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரையில் 10 நாள் நவராத்திரின்னு நம்ம கொண்டாடுறோம். இதை தவிர நிறைய மாநிலங்கள்ல வந்து இந்த நவராத்திரி வந்து ரொம்ப விசேஷமா கொண்டாடப்படுறது. ஒரு கேரளாவாகட்டும், கர்நாடக பிரதேசமாகட்டும், ஆந்திர பிரதேசமாகட்டும், எல்லா இடத்துலையுமே வந்து இந்த நவராத்திரி வந்து ரொம்பவே விசேஷமாக தான் கொண்டாடப்படுகின்றது. அதுலேயும் கர்நாடக பிரதேசம் போயாச்சுன்னா அங்கே வந்து மைசூர் முக்கியமாக, ஏன்னா அந்த மைசூரில் இருக்கக்கூடிய சாமுண்டிங்கிறவளுக்கு வந்து அவ்வளவு விசேஷமாக இந்த நவராத்திரியானது கோலாகலமான வைபவம். அங்கே வந்து தசரான்னு சொல்கிறது, நம்ம வந்து நவராத்திரின்னு சொல்கிறோம் இல்லையா, ஆனால் மைசூர் பகுதிகளில் வந்து இதை தசரான்னு அவர்கள் அழைப்பார்கள். இன்ஃபேக்ட் எந்த அளவுக்கு தசரா அங்கே ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னா, ஒரு விஷயம் ரொம்ப அதிகமாக இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுதுன்னா அது வந்து மார்க்கெட்டுக்கு எப்படி வருதுங்கிறது பொறுத்து தான். அங்கே வந்து தசரா சாரீஸ்னே உண்டு. அந்த தசரா செலிப்ரேஷனை வந்து சாரியில் பார்டர் மாதிரி அழகாக வச்சு இந்த தசரா சாரீஸ் வந்து ரொம்ப ஃபேமஸ். மைசூரில் வந்து இன்றைக்கும் உண்டு. இந்த மைசூர்ல இருக்கக்கூடிய சாமுண்டி ஆனவளுக்கு தான் நவராத்திரியில முதல் நாள் நம்ம அந்த சாமுண்டிங்கிற பேர்ல தான் அம்பாளை முதல் நாள் நம்ம எல்லாருமே பூஜை பண்றோம். அதனால மைசூர்ல அப்படி சாமுண்டிக்கு தசரா விசேஷம். இந்த பக்கம் ஆந்திராவுக்கு வந்தாச்சுன்னா விஜயவாடால கனக துர்கா கோவில்ல வந்து அவ்வளவு பியூட்டிஃபுல்லா அந்த நவராத்திரி செலிப்ரேஷன்ஸ் இருக்கும். இதெல்லாம் சதர்ன் சைட்னா, கொஞ்சம் நம்ம பெங்கால் சைடு போயாச்சுன்னா அங்க வந்து துர்கா பூஜா அப்படின்னு வந்து இதை கொண்டாடுறது உண்டு. ஏன்னா அங்கேயும் மகா காளி பிரத்யட்சமா இருக்கக்கூடிய இடம் இல்லையா, கல்கட்டா அப்படின்னு சொல்லக்கூடிய இடம், காளி காட் அப்படிங்கிறது தான் கொல்கட்டான்னு இன்னைக்கு நம்ம சொல்றோம். அப்படி அந்த காளிக்கே உகந்த இடத்துல துர்கா பூஜா அப்படின்னு வந்து ரொம்ப பிராபல்யமா உண்டு. இன்னும் இந்த சைடு வந்தா உத்தரப்பிரதேஷ் மாநிலங்கள்லாம் நவராத்திரி கொஞ்சம் வித்தியாசம். நம்ம வந்து தசரான்னு சொல்ற மாதிரி அவர்கள் சொல்றச்ச நம்ம அம்பாளுக்குன்னு கொண்டாடுறோம் இல்லையா, அவர்கள் வந்து அதுல ராமனையும் சேர்த்துப்பாங்க. ஏன்னா ராமபிரான் வந்து இந்த 9 நாட்கள் யுத்தம் பண்ணி ராவணேஸ்வரனை விஜயதசமி அன்னைக்கு ஜெயித்ததாக சில வரலாறுகள் நமக்கு குறிப்பிடுகின்றது. அதனால வந்து யூபி சைட்லலாம் பார்த்தா ராமருக்கும் இந்த தசரால ப்ரையாரிட்டி ஏற்படுறது. இப்படி விதவிதமா கொண்டாடினாலும் அதனுடைய நோக்கம் என்னவோ ஒண்ணுதான். நம்மளுடைய கல்ச்சரை வந்து விடாம நம்ம ட்ரெடிஷன் அப்படியே ஸ்டிக் பண்ணிட்டு போறதுக்கான மார்க்கம் தான் இது எல்லாமே.